வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். போன 2 பதிவில் வாசியோகம் செய்யும் போது வரக்கூடிய குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் சில குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் இந்த பதிவில் பார்க்கலாம். கற்றுக்கிட்டு போகிற சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற நேரம் அதிகமாக இருக்குது, காரில் ட்ராவல் பண்ணுற நேரம் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து வாசி நிஷ்டை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம வாசி ஒரு இடத்துல நம்ம நிலையான ஸ்திரமாக இருக்கிற இடத்துல உட்காந்து நம்ம வாசி பண்ணும்போதே மனம் நிற்க மாட்டேங்குது. ஒன்று, உடம்பு எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும்போதே கதாகதம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. உறிஞ்சுறது கம்மியாக இருக்கிறது, ஊதுறது அதிகமாக இருக்குது. சம்டைம்ஸ் உறிஞ்சுறது கம்மியாக இருக்கிறது, ஊதுறது அதிகமாக இருக்குது. இப்படி மாற்றி கூட இருக்கலாம். உறிஞ்சுறது அதிகமாக இருக்கலாம், ஊதுறது கம்மியாக இருக்கலாம். இப்படி மாற்றி கூட இருக்கலாம். அந்த பிரச்சனை வேறு இருக்குது. மனசு எங்கேயோ இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஆடாமல் எந்த செயலும் செய்யாமல் இப்படி உட்காந்துருக்கும் போது இத்தனை பிரச்சனை வருது. நீங்கள் ஒரு மூவிங்கில், அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு கார்லேயோ பஸ்லேயோ இப்படியே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடும். இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் மனமும் உங்களுக்கு ஒத்துழைக்காது, உங்கள் உடம்புக்கும் ஒத்துழைக்காது. அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு 6 மாதம் 1 இயர் வரைக்கும் ட்ராவலில் நீங்கள் தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ட்ராவல் இருக்கும்போது இப்படி கண்ணை போகும்போது இப்படி இப்படின்னு ஆடும்போது கண்டிப்பாக தலைவலி அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அதனால் ஒரு 1 இயர் வரைக்கும் ட்ராவலில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. 2வது ஒரு விஷயம் கேட்குறாங்க, நாங்கள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, எங்களால் உட்காந்து பண்ண முடியல, சில டைம் படுத்துட்டு எங்களால் பண்ண முடியும், அப்போ என்னை யாரும் தொந்தரவு பண்ணாங்க, நான் படுத்த நிலையில் இருக்கும்போது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அதுவும் இதே மாதிரி அதுக்கு 1 இயர்லாம் வேண்டாம், ஒரு 6 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குருநாதர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் 6 மாதம் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு செக் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நான் இதை வீடியோவில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிண்ட் மாதிரி வேணால் சொல்கிறேன், அதை அவங்க படுத்துட்டு அப்படியே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போவும் சொல்லிடுறேன், எந்த பக்கம் படுக்கணுங்கிறத குரு சொல்லி கொடுப்பாங்க. உங்களோட இடது கை எந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்களோட வலது கை எப்படி வச்சுருக்கணும், உங்கள் உடல் மேலேங்கிற ஒரு பாயிண்டில் எப்படி அழுத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த திரும்பி படுக்கும்போது உங்கள் சுவாசம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லுவாங்க. இந்த விஷயமெல்லாம் சரியாக இருந்து உங்கள் குருக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படுத்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு கொஞ்சம் நெஞ்சு பாரமாக இருக்கிறது, நெஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி படபடப்பு வர்றதெல்லாம் தெரியாமல் மாற்றி படுத்து கையை அப்படி வைக்காமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சிரமப்பட்டுக்காதீங்க தயவு செஞ்சு. அதனால் குருக்கிட்ட கேளுங்க, அவரும் உங்களோட வாசி செக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் படுத்த மாதிரி பண்ணலான்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வகுப்பில் நீங்கள் வாசி பண்ணி முடித்ததுக்கப்புறம் 4 இடங்களில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ண சொல்லியிருப்போம். கண்டிப்பாக சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, சில பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் படித்து சொல்லுவேன், ஏன்னா வாசி பண்ணும்போது உடலோட உஷ்ணம் மேலே தலைக்கு ஏறும் கண்டிப்பாக 100%. அப்போ உடம்போட உஷ்ணம் ஒரு நிலையில்லாத தன்மையாகி முழுவதும் உடல் முழுவதும் ரத்த ஓட்டம், நம்மளோட மூச்சு, நம்ம மனம் எல்லாம் மேல்முகமாக நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த வயிற்று பகுதிக்கு கிடைக்கூட உஷ்ணம் கிடைக்காம மேல்நிலைக்கா போகும்போது, இந்த உஷ்ண குறைபாடு இருக்கும்போது நமக்கு சில மலச்சிக்கல் பிரச்சனை, மலம் கட்டுதல், வயிறு உப்பசமாக இருக்கிறது, வயிறு எரிச்சல், பாத்ரூம் போனால் ரொம்ப நேரம் இருக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருங்க. இது நார்மல். ஸோ நம்ம சொல்லி கொடுக்குற அந்த 4 இடங்களில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தூங்க போகும்போது 3 இடங்களில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ண சொல்லுவோம். அதை நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணணும். இந்த உடல் சூட்டுனால உங்களுக்கு மலம் கட்டி மலச்சிக்கல் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வகுப்பில் நம்ம ஒரு லேகியம் சாப்பிட சொல்லியிருப்போம். நாட்டு மருந்து கடையில் விற்கும் அந்த லேகியம். அந்த லேகியத்தை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்போம். அது கூட பாலும் மோரும் எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதையெல்லாம் இப்போ நம்ம இது வாசியோகம் பண்ணாதவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாததுனால வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் தாண்டி உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் இளநீல பனங்கள் கண்டை போட்டு எந்த நேரத்தில் வச்சு எந்த நேரத்தில் எடுத்து அதை குடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா அலுவேரா, அந்த அலுவேராவை எடுத்து மேல் தோலை, அந்த பச்சை கலர் இருக்கிற மேல் தோலையும் கீழ் தோலையும் சீவினீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லியை தண்ணியில் கழுவினீங்கன்னா நொங்கு மாதிரி கிடைக்கும். அந்த நொங்கை வெறும் வயிற்றுல காலையில் உட்கொள்ளலாம். இதை சோத்துக்கத்தாலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோறுக்கு பதிலாக சாப்பிட்ற அளவுக்கு சில சித்தர்கள் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களும் சாப்பிட்றாங்க. அது நல்லா ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணி உடம்புக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குது. அதனால் அதை பண்ணுங்கள்.
வாசி பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் 2 நேரம் குளிக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா உடலோட உஷ்ணம் வியாபிச்சிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரதானமாக கருதப்படுறது, சார் நான் வந்து நிறைய சாப்பிட்றேன், இப்போ நான் வாசி தீட்சை எடுத்துட்டேன், இப்போ நான் எவ்வளோ சாப்பிடணும், நான் என் சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கணுமா, இல்லை நான் டீ காஃபி வந்து நிறைய குடிப்பேன், நான் டீ காஃபி கம்மி பண்ணிக்கணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்பேன், அதை நான் கம்மி பண்ணிக்கணுமா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட வாசி உங்கள் உடம்புல ஓடி அது மூலமாக தான் உங்களோட உடலில் மாற்றம் வரணுமே தவிர, நீங்கள் வெளிப்புறமாக இருந்து வெளிமுகமாக இருந்து உங்கள் உடம்பையோ உங்கள் மனசையோ பிடிச்சி புஷ் பண்ணி நான் இப்படி இருந்துட்டு இருக்கிறேன் அப்படி மாற்றிக்கிறேன்னு எந்த மாறுதலும் பண்ணக்கூடாது. ஏன்னா வாசி அதிகமாக அதிகமாக காற்றோட கதாகதம் உள்ள அதிகமாக உங்களுக்கு உணவோட தேவை கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும். உணவோட தேவை கம்மியாகாமல் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றத்தில் கொஞ்சம் கம்மியாக தொய்வாக இருக்கிறோன்னு நமக்கு அர்த்தம். சில பேர் இப்படி கூட கேட்குறாங்க, சார் நான் இதை வந்து எப்படி அளவுகோல் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறது, நான் வாசியில் முன்னேறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா, உங்களோட கேரக்டர்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன அப்படின்னா, உங்களோட கோபம், நீங்கள் சக மனிதர்களோட பழகக்கூடிய பழக்கம், எப்படி அன்பாக பார்க்குறீங்களா, கொஞ்சம் கருணை வருதா, எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே விதமான எண்ணம் வருதா, ஒரு கருணை உள்ளம் அதிகமாக இருக்க, தானம் பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும், அவங்களையும் நம்மளை மாதிரி நம்ம ஜீவன் மாதிரி நினைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு 5% கொஞ்சம் துளிர் விடுதா. நீங்கள் முதல்ல அப்படி இல்லாமல் இருந்து ஒரு 5% உங்களுக்கு அப்படி வருதா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அப்படி உங்களோட சுவாசம் உங்களோட பிராணன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது தவிர கொஞ்சம் ஒரு சீக்கிரட்டை மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 5% சொல்லிடலான்னு இருக்கேன். ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். என்னென்னா, சில பேர் எச்சில்ல கொஞ்சம் சுவை மாறுதலை உணர்வாங்க. எப்படின்னா, கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி, அதாவது இளநீ தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும், ஒரு துவர்ப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுவையை எச்சில்ல நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் மாறுதலை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சுவை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இதை கேட்கக்கூடாது, சார் எனக்கு இப்படி இருக்குது, என்னோட நண்பனுக்கு அப்படி இருக்குது, அவன் மாதிரி எனக்கு ஏன் வரல, அப்படி தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களோட உடம்பும் உங்களோட மனதும் உங்களோட வாசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த சுவை மாறுபடும். சில நேரம் இனிப்பு வரலாம், கசப்பு வரலாம், தோற்பு வரலாம். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு வாசி பண்ண ஆரம்ப காலகட்டங்கள் அது வராது. ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், ஒரு ட்ரைனேஜ் ஸ்மெல்லோ இல்லை இந்த சளி பிடிச்சப்போ ஒரு ஸ்மெல் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வருது அப்படின்னா பரவாயில்ல, அப்போ சளி கீழே இறங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் அடுத்தது அதை தான் முக்கியமான விஷயமா சொல்ல போகிறேன். வாசி ஒரு நாளைக்கு இந்த மாற்றம் வந்து நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்றவங்களுக்கு தான் இந்த மாற்றம் வரும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாற்றம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சளி ஒழுக ஆரம்பிச்சிடும். சளி ஒழுக சார் துப்புறதா முழுங்குறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் வாசி பண்ணிட்டு இருக்கும்போது சளி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்வாலோ, அதாவது நீங்கள் முழுங்கிக்கலாம். மற்ற நேரங்கள்லேயும் உங்களுக்கு சளி வரும்போது நீங்கள் அதை துப்பிக்கலாம். அது ஒரு பெரிய இடர்பாடாக இருக்காது. சில நேரங்களில் இந்த சளி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சித்தரத்தை பொடி நாட்டு மருந்து கடையில் வைப்பாங்க, அதை கொஞ்சமாக வாங்கி ஒரு சிட்டா எடுத்து போட்டு தேனில் குழச்சி நாக்க நீட்டி கொஞ்சம் அப்படி தடவி விட்டிங்கன்னா இது உங்களுக்கு வாசிக்கு உதவாது. உங்களோட இருமலுக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அதாவது சளினால் உண்டாகிற டிஸ்டர்பன்ஸை கம்மி பண்ணி நீங்கள் வாசியில் ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு பண்ணணும். ஏன்னா நீங்கள் வாசி பண்ணும்போது அப்படின்னு பண்ணாமல் வாசி கண்டினியூ பண்ணணும். ஏன்னா சளி ஒழுக ஆரம்பிக்கும் போது இருமல் வழி வகுக்கும். அந்த சமயத்தில் இதை பார்த்துக்கலாம். அடுத்த பதிவில் இன்னும் சென்சிட்டிவான விஷயம், இன்னும் முக்கியமான சந்தேகங்களுக்கான விடையை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.